அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த காணொளி மூலியமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த ஓய்வு நாளின் ஆராதனை துவங்குவதற்கு முன்பாக நாம் ஒரு சில பாடல்களை பாடுவோம். சிறிய பாட்டு புத்தகத்தில் உள்ள 120வது பாடலை நாம் பாட்டுக்கூட்டத்தின் முதலாவது பாடலாக பாடுவோம். இயேசுவோடன் சுகமாகவே செல்வேன், எங்கேயும் அவரனை நடத்தட்டும். இயேசு எல்லா ஸ்தலம் எதுவாயினும் சந்தோஷமும் பறந்து போய்விடும். எங்கேயும் பயமறியேன், இயேசுவுடன் சுகமாகவே செல்வேன். இயேசுவுடன் எவ்விடமும் தூங்கலாம், சாவின் நிழல் என்னை மூடுகையிலும் ஏக்கம் நீங்கி எழும்புவேன் நிச்சயம். இயேசுவுடன் இன்ப வீட்டில் வாழுவே. எங்கேயும் பயமறியேன், இயேசுவுடன் சுகமாகவே செல்வேன். அடுத்த பாடலாக 201வது பாடலை பாடுவோம். எனக்காக யாவற்றையும் செய்பவரே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கினி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் ரட்சிப்பின் பாத்திரமேந்தி தொழுதிடுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரமேந்தி தொழுதிடுவேன். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சம் தீரம் எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் மட்டும் அந்த விதவை வீட்டில் அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. இந்த ஓய்வு நாள் பள்ளி கூட்டத்தின் ஆரம்ப பாடலாக நம் சீரணிய கீதத்தில் உள்ள 430வது பாடலை பாடுவோம். பாட்டு எண் 430. ஓய்வு நாளின் ஆசரிப்பை உண்மையாய் கொள்வோம், உண்மையாய் கொள்வோம், கன நன்மையை பெறுவோம். ஓய்வு நாளின் ஆசரிப்பை உண்மையாய் கொள்வோம். ஆதிபரன் சொன்னதது ஆதினமும் செய்யலாமோ, ஆதிபரன் சொன்னதது அனிதமும் செய்யலாமோ. பாவிகளும் சீரடைய பாதை இதுவே, பாதை இதுவே, பரன் வேதம் இதுவே. ஓய்வு நாளின் ஆசரிப்பை உண்மையாய் கொள்வோம், உண்மையாய் கொள்வோம், கன நன்மையை பெறுவோம். 6 நாளும் வேலை செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருப்போம். 6 நாளும் வேலை செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருப்போம். ஓய்ந்திருக்கும் நாளை தேவன் உரைத்து வைத்தாரே, உரைத்து வைத்தாரே, ஆசீர்வதித்து வைத்தாரே. ஓய்வு நாளின் ஆசரிப்பை உண்மையாய் கொள்வோம். வாக்கியத்தில் சொன்னபடி வந்து நிற்கும் இந்த சபை, வாக்கியத்தில் சொன்னபடி வந்து நிற்கும் இந்த சபை. சத்தியத்தை உரைக்க வந்த சாட்சி எதுவே, சாட்சி எதுவே, மிகவும் ஆட்சி எதுவே. ஓய்வு நாளின் ஆசரிப்பை உண்மையாய் கொள்வோம். தேவன் சொன்ன ஓய்வு நாளை திட்டமுடன் மகிழ்ச்சியாக, தேவன் சொன்ன ஓய்வு நாளை திட்டமுடன் மகிழ்ச்சியாக ஆசரிப்போம். ஓய்ந்து நாமும் ஆனந்தம் கொள்வோம், ஆனந்தம் கொள்வோம், பரமானந்தம் கொள்வோம். ஓய்வு நாளின் ஆசரிப்பை உண்மையாய் கொள்வோம், உண்மையாய் கொள்வோம், கன நன்மையை பெறுவோம். ஓய்வு நாளின் ஆசரிப்பை உண்மையாய் கொள்வோம். இப்பொழுது கூட நம்ம வேத வாசிப்புக்காக சங்கீதம் 121வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகியும் இரவிலே நிலவாகியும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமேன். தாழ்த்தி நம்மளுடைய ஆரம்ப ஜெபத்திலே தரித்திருப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிறேன் என்ற தெய்வமே, மீண்டுமாக இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கூட உடைய சமூகத்திலே வந்து நாங்கள் இருக்கிற இடத்திலே உண்மை தொழுது கொள்ள முடியாத சாக்கி தந்த தயவுக்காகவும் கொண்டாந்து ஸ்தோத்திரத்தையும் நன்றி எடுக்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட, இந்த கடினமான சூழ்நிலையும் கூட எங்களை ஆலயத்திலே ஒன்று சேர்க்காமல் இருந்த போதிலும் கூட இந்த காணொளி மூலியமாக நாங்கள் எங்கே இருக்கிறோமே அங்கங்கே நாங்கள் இருக்கிற இடத்திலே உண்மை துதிக்கவும் உண்மை தொழுது கொள்ளவும் இந்த நேரத்தை எங்கள் தந்ததுக்காக கொண்டாந்து ஸ்தோத்திரத்தையும் நன்றி எடுக்கிறோம். இயேசுவே, இந்த கடைசி காலத்தில் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, அவர்கள் விரைவிலே இந்த பலவீனத்திலிருந்து மீண்டு புது உற்சாகத்தோடு கூட அவர்கள் நல்ல சுகபலத்துடன் திரும்ப முடியாத சிலாக்கித்தாரும். இயேசுவே, இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கூட கடந்து வெகு சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இயேசுவே, இந்த துன்பமான சூழ்நிலையிலிருந்து நாங்கள் விடுபட்டு மீண்டுமாக உங்களுடைய ஆலயத்திலே ஒருவர் பார்த்து முகமகிழ்ச்சியோடு உங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் உண்மை தொழுது கொள்ள முடியாத ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர முடியாது கூட ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த வேலையிலும் கூட அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே நடத்தி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரசனம் இருந்து அவர்களை நேரே மறைத்து நல்ல ஒரு சத்தியத்தை அவர் மூலியமாக வெளிப்படுத்த முடியாத ஸ்லாக்கியத்தாரும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தலும் ஜெபம் கேளும் இருக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று நான் உங்களோடு தேவ நேர்க்கையிலே கொடுத்த அன்பை குறித்து பேச விரும்புகிறேன். ஊட்ட வானவாத்து அல்லது காட்டுவாத்து குறித்து பேச போகிறேன். இது நம் பகுதியில் காணப்படாத ஒரு பறவை. வட அமெரிக்காவில் நீரில் வாழக்கூடிய ஒரு பறவை. கரோலினா டக் இதனோட மற்றொரு பெயராகும். இதனுடைய இறக்கை 30 இன்ச்சஸ் அகலமாய் இருக்கும். மணிக்கு 30 மைல் பறக்கும். இது மரங்களின் மேல் கூட்டை கட்டக்கூடிய பறவை. ஆண்வாத்து மிக அழகாக இருக்கும். இதன் உணவு என்று பார்த்தால் பழங்கள், பூச்சிகள், விதைகள். மரத்தின் மீது கூட்டை கட்டுகிறது. மரத்தின் உயரம் 50 to 200 அடி உயரமாயிருக்கும். நாள் ஒன்றுக்கு 12 to 15 முட்டைகள் இடும். தாய்வாத்து முட்டையில் இருக்கும் குஞ்சுகளோடு பேசுகிறது, கத்துக் கொடுக்கிறது. தாயின் சத்தத்தை கூர்மையாக கவனிக்கிறது. வெளியே வர சத்தம் இடுகிறது. பிறந்த 24 மணி நேரத்திற்குள் பறக்க கற்றுக்கொள்ளும். 50 அடி உயரத்தில் அதன் கூடு இருக்கும். அங்கு இருந்து ஒன்றொன்றாக பறக்கும். தேவன் இதில் கூர்மையாக கவனிக்க திறனை கற்றுக்கொள்கிறோம். மத்தேயு 13:15 வாசிக்கிறோம். காதுகளால் மந்தமாய் கேட்டு இருதயத்தால் உணராமல் இருக்கிறோம் என்று சொல்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறோமா? தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். உணர்கிறோமா? தேவன் வழிகாட்டும் போது அதில் நடக்கிறோமா? மத்தேயு 6:6 சொல்கிறது, உன் அறை வீட்டிற்குள் சென்று அறையை பூட்டிக் கொண்டு உன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு என்று பார்க்கிறோம். வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கும் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் பண்பு என்னவென்றால் அட்டென்டிவ்னஸ், செவி கொடுக்கும் திறன். நம் வாழ்க்கையில் பின்பற்றுவோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ்வோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்றைய அயல்நாட்டு செய்திக்கான தலைப்பானது லைபீரியாவுக்கான பள்ளி என்ற தலைப்பின் கீழாக டார்லிங்டன் டி என்ற ஒரு நபரின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை நாம் ஒரு சாட்சியாக இன்று நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். அவர் சிறு வயதிலே எவ்வாறு தேவனை குறித்து அறிந்தார், அது நிமித்தமாக அவர் எவ்வாறு இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். டார்லிங்டன் என்பவர் தன்னுடைய சிறு வயதிலிருந்து பள்ளிகளுக்கு சென்று
ஞாயிற்றுக்கிழமை பள்ளிகளுக்கு தேவனை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக சென்றுள்ளார். அங்கு தேவனை குறித்த சத்தியங்களும் அந்த ஞாயிற்றுக்கிழமை பள்ளியிலே அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய தாயாரானவர் என்பது மிகவும் கண்டிப்புள்ள ஒரு தாயார். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவத்தை குறித்து அறிந்து கொள்வதில் தாயாருக்கும் மகனுக்கும் மிகவும் ஈடுபாடு இருந்தது. ஆனால் இதோடைய அப்படியே எதிர்மறையாக அவருடைய தந்தையார் இருப்பார்கள். அவருடைய தந்தையாருடைய நம்பிக்கை என்னவென்றால் மூட நம்பிக்கை. அதாவது மூதாதையர்களை நாம் வணங்க வேண்டும், கடவுள் என்பவர் ஒருவர் இல்லை, நம்முடைய மூதாதையர்களுடைய அந்த வழிபாடின் கீழாக நம்ம அனைவரும் இருக்க வேண்டும், மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும் என்பதில் அவர் மிகவும் உறுதியாகவும் இருந்தார். அதன்படியாக அதனுடைய வழிபாடுகளையும் தன்னுடைய மகனுக்கு எப்படியாவது கூறிவிட வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார். அப்படி ஒரு காலகட்டத்தில் மூதாதையருக்கான ஒரு நிகழ்வு வந்தது. அதிலே அவர்கள் மலை அடிவாரத்துக்கு சென்று அவர்கள் கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு, உடல் பலவீனமாக சோர்வுள்ள பிள்ளைகளுக்காக அவர்கள் மலையிலே சென்று அவர்கள் மூதாதையர்களை நிலைத்து அவர்கள் அந்த படையல் செய்வார்கள். படையல் என்பது அந்த ஒரு தட்டிலே சாதம் வைத்து விட்டு வருவார்கள். மறுநாளிலே சென்று நம்ம அந்த இடத்துக்கு சென்று பார்த்தாலும் அந்த சாதம் அதில் இருக்காது, அதில் வெறும் தட்டு மட்டும் இருக்கும். அந்த தட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு திரும்ப வந்துடுவார்கள். அப்படி சொல்லும்போது அந்த தட்டில் இருக்கும் சோறானது இருக்காத பட்சத்தில் அவர்கள் மூதாதையர்கள் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது அவர்களுடைய மூட நம்பிக்கையாக இருந்தது. இப்படியாக நாட்கள் கடந்து சென்று கொண்டிருந்தது. ஆனால் இந்த மூட நம்பிக்கைக்கு, இந்த மூதாதையருடைய தொழுகைக்கு எப்படியாவது தன்னுடைய மகனை அழைத்து செல்ல வேண்டும் என்பதில் தந்தையருக்கு மிகவும் ஒரு உறுதியாகவும் எப்படியாவது முயற்சி செய்திருந்தார். ஆனால் அதுக்கு எதிர்மறையாக தன்னுடைய தாயார் தன்னுடைய மகனை எப்படியாவது அங்கிருந்து தன்னுடைய தந்தையிடமிருந்து காப்பாற்றி இவர் இன்னொரு கிராமத்துக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு அழைத்து சென்றிடுவார். ஆகவே ஒரு முறை கூட தன்னுடைய மூதாதையுடைய தொழுகைக்காக தன்னுடைய மகனை அவர் தந்தையை அழைத்து செல்லும் ஒரு சூழ்நிலை வந்ததில்லை. தன்னுடைய தாயார் எப்படியாவது அதை தடுத்து வேற ஒரு நிகழ்வுகளுக்கு அழைத்து சென்று கொண்டே இருந்தார். எப்படியாக ஒரு நாள் அவர் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்புக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கும் போது அவருக்கு என்ன படிக்க வேண்டும் என்பதில் அவருக்கு ஒரு சிறு குழப்பமாக இருந்தது. ஆனால் வேதத்தை நன்கு அறிய வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அது நிமித்தமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை பள்ளிகளில் நடக்கும் ஒவ்வொரு வேதாகம நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு ஒரு வேதத்தை நல்லா தெரிந்த ஒரு நபராகவே காணப்பட்டார். அப்பொழுது அந்த ஞாயிற்றுக்கிழமை போதகரிடம் சென்று, நான் வேதத்தை குறித்து படிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அதுக்கு எவ்வாறு நீங்கள் உதவி செய்ய முடியும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அப்படி அவர்களுடைய ஆலோசனை சென்று கொண்டிருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் அவங்க ஒரு அட்வென்டிஸ்ட் மிஷினரி ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்படி அட்வென்டிஸ்ட் மிஷினரி ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவரை இந்த நபர் சந்திக்கும் போது அட்வென்டிஸ்ட் போதகர் கூறிய அந்த சத்தியத்தை கேட்டது நிமித்தமாக இவருக்கு ஒரு மனதுக்குள்ளாக ஒரு அங்கலாய்ப்பு ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம ஓய்வு நாள் என்று ஞாயிற்றுக்கிழமை நம் தேவனை ஆசரித்து வந்தோம். ஆனால் இப்பொழுது இவர் வந்திருக்கும் நபர் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று சொல்கிறாரு, இது எவ்வாறு என்பதில் அவர் மிகுந்த ஒரு மன வருத்தத்தில் இருந்தார். அவர் எது தவறு எது சரி என்பதில் அவருக்கு தீர்மானிக்க முடியவில்லை. ஆகவே அவர் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செல்லும் அந்த போதகரிடம் போய், இந்த மாதிரி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மிஷினரி ஒருத்தர் வந்தார், இந்த மாதிரி அவர் ஓய்வு நாள் தான், சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று கூறுகிறார், அது சரியா தவறா என்பதை அவருக்கு வினாவியுள்ளார். அதன் கேட்ட அந்த ஞாயிற்றுக்கிழமை போதகர், வேதாகமத்தின்படி சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி என்று அவர் கூற, இந்த நபருக்கு சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்பது மிகவும் தெளிவாக புரிந்துவிட்டது. அது நிமித்தமாக இந்த மிஷினரியிடம் சேர்ந்து பல வேத நுணுக்கங்களை, வேத ஆற்றல்களை அவர் கற்றுக்கொண்டார். அது நிமித்தமாக இவர் எப்படியாவது இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை இந்த பிற மக்களுக்கும் தான் சொல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். ஆகவே அவருடைய பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரிக்கு செல்ல வேண்டும் நினைக்கும் போது அவருடைய வசிக்கும் இடத்தில் கல்லூரிகள் வசதி இல்லை. ஆகவே கல்லூரியில் இயற்பியல் படிக்க வேண்டும் என்பதில் அவருக்கு மிகவும் ஒரு ஆர்வமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினரியுடைய அந்த
இந்த வெளிச்சம் நிமித்தமாக, இந்த சத்தியத்தின் வெளிச்சம் நிமித்தமாக அவர் இறைபியல் படித்தே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் அவருடைய கிராமத்திலே அந்த வசதிகள் இல்லை. இதனால் என்ன ஆயிற்று என்றால், அவருடைய தந்தையும் அவர் அழைத்து செல்வதற்கு வெளி நாடுகளில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நைஜீரியா, கானா போன்ற சிறு சிறு நாடுகளுக்கு சென்று தான் கல்லூரியை படிக்க வேண்டும். ஆனால் அவர்களிடம் போதிய பண வசதி இல்லாத காரணத்தினால் அவருடைய படிப்பை அவர் படிக்க முடியாமல் போயிற்று. ஆனால் அவருக்கு ஒரு அங்கலாய்ப்பு இருந்தது. நமக்கு எப்படி பண வசதி இல்லாமல் நம்ம படிக்க முடியவில்லையோ, அதுபோல் இங்கே இருக்கிற எண்ணற்ற மக்களுக்கு நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை வந்துவிடக்கூடாது. ஆகவே நம்ம எப்படியாவது பாடுபட்டு நமக்கு நம்மளுடைய சொந்த ஊரில் ஒரு கல்லூரியை கட்ட வேண்டும் என்பதில் அவர் மிகவும் உறுதியாக இருந்தார். அதுக்குடைய வேலைகளை அவர் ஆரம்பித்தார். 6 வருடங்களாக அவர் கஷ்டப்பட்டு வேலைகள் செய்தார். வேலை செய்து பணத்தை சேர்த்து வைத்தார். பணத்தை சேர்த்து வைத்து 1990ஆம் ஆண்டு அவர் எப்படியாவது படிப்புக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து அவர் படிப்புக்கு ஏற்பாடு செய்தார். அந்த காலகட்டத்தில் அவருடைய நாட்டிலே உள்நாட்டு போர் வந்தது நிமித்தமாக அவர் வேறு எங்கும் செல்ல முடியாமல் அந்த நாட்டிலே தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அது நிமித்தமாக அவர் அந்த 1900 உள்நாட்டு போர் முடிந்தது பிறகு அவர் அந்த நாட்டினுடைய பார்லாமெண்ட் அங்கத்தினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 6 வருட காலங்கள் அந்த நாட்டுக்காக அவர் உழைக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த பதவியில் இருக்கும் காலகட்டத்திலே அவர் அந்த லைபீரியா நாட்டிலே ஒரு வேதாகம பள்ளி துவங்குவதற்காக முழு முயற்சிகள் ஏற்பாடு செய்து அந்த 6 வருட காலகட்டத்திலே அவர் அந்த பணியை நிறைவேறு செய்தார். அந்த 6 வருட காலகட்டத்திலே அவர் அந்த ரகசிய சங்கம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் தான் அவருடைய தந்தையும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறார். மூதாதையரை வழிபடும் அந்த சங்கத்தினர். ஆகவே அந்த சங்கமும் இந்த லஞ்சம் மறுக்கும் அந்த சங்கமும் சேர்ந்து இவரை எப்படியாவது வேலையை விட்டு நீக்க வேண்டும், இவர் இருந்தால் நமது சங்கத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்பது ஒரு குறிக்கோளாக வைத்து இவர் எப்படியாவது அந்த பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து அவருக்கு அதுக்குடைய வேலைகளை செய்தார்கள். அது நிமித்தமாக அவர் அந்த பதவியிலிருந்து அவரே தன்னை ராஜினாமா செய்துவிட்டு பதவியிலிருந்து இறங்கினார். அது நிமித்தமாக அவர் அந்த கட்டின பள்ளியிலே அநேக பிள்ளைகள் அந்த பள்ளியிலே சேர்ந்து அநேகர் அந்த வேதத்தை குறித்து அறிந்து படித்து தேர்ச்சி பெற்று வந்தனர். இதன் நிமித்தமாக அவர் அங்கேருந்து அந்த வேலையை விட்டு வந்தது பிறகு அவர் அந்த சம்பாத்திய பணத்தில் வைத்து நைஜீரியாவுக்கு சென்று அங்கே இறைபியல் பாடத்தை படித்து முடித்து 3 வருட காலங்கள் போதகராக பணியாற்ற வேண்டும் என்று நினைத்து அந்த படிப்பை முடித்துவிட்டு மீண்டுமாக அவருடைய கிராமத்துக்கு வந்து போதகராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போது அவருடைய பகுதியில் இருக்கும் ஒரு சிறு கிராமத்துக்கு ஒரு தொடக்கப்பள்ளி கட்டுவதற்காக பிரயாசம் மேற்கொண்டுள்ளார். அப்படிப்பட்ட பிரயாசத்துக்காக நம்ம இந்த வார காணிக்கையானது, இந்த 13 வார காணிக்கையானது செலவிட போகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஊழியங்களை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த பள்ளியானது நம்மளுடைய காணிக்கை மூலியமாக இந்த பள்ளியானது கட்டி முடிக்க முடியான ஸ்லாக்கியத்தை நம்ம ஒவ்வொருக்கும் கர்த்தர் வழங்குவராக. இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற டார்லிங்டீன் அவருடைய ஊழியத்துக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். உன்னதங்களில் வாசப்படுகிற நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நமது மீட்பர் ரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவுக்கும் துதியும் கனமும் மிக உண்டாவதாக. ஆமென். இந்த வார ஓய்வு பள்ளி பாடத்தின் தலைப்பு ஏன் சாட்சி சொல்ல வேண்டும், அதாவது ஏன் கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அதற்குரிய மனப்பாட வசனமாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 3-4 வாக்கியங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏன் சாட்சி சொல்ல வேண்டும் என்பதற்கு பதில் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரட்சகராகிய கிறிஸ்துவனுடைய சித்தம் என்னவென்றால், ஒருவன் சத்தியத்தை அறிந்து அவன் ரட்சிக்கப்பட்டு
அந்த அனுபவத்தை யார் சத்தியத்தை அறியாது இருக்கிறானோ அவனுக்கு எடுத்து சொல்லி அவனையும் ரட்சிப்பின் பாதையில் அழைத்து அவன் கடவுள் இடத்தில் கொண்டு வரும்போது இரட்சகராகிய கிறிஸ்துவுக்கு அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. இந்த காரியம் கிறிஸ்துவுக்கு சித்தமாயும் இருக்கிறது. இது இந்த மனப்பாட வசனத்தின் கருத்து. ஏன் கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும்? கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவை குறித்து அவர் யார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்து யார் என்று நாம் அறியவில்லை என்றால் அவரை குறித்து நாம் சாட்சி சொல்ல முடியாது. வேதாகமத்தில் கிறிஸ்துவை பற்றி எப்படி அறிமுகம் செய்யப்படுகிறது என்று நாம் பார்ப்போம். கிறிஸ்துவானவர் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இப்படியாக அறிமுகப்படுத்துகிறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். கிறிஸ்து யார் என்றால் நேசகுமாரன், பிதானுடைய நேசகுமாரன், அதாவது தேவகுமாரன். அடுத்து இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தபோது மேய்ப்பர்களுக்கு காபிரியேல் தூதன் தரிசனமாகி இப்படியாக அறிமுகம் செய்கிறான். இதோ கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து யார் என்றால் அவர் இரட்சகர். அடுத்து யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் கிறிஸ்துவை பார்த்து இப்படியாக அறிமுகப்படுத்துகிறான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. கிறிஸ்து யார் என்றால் அவர் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. அடுத்து ஒரு அறிமுகம். கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவிடம் இப்படியாக கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்படி என்றால் இந்த சாஸ்திரிகளின் அறிமுகம் யூதருக்கு ராஜா கிறிஸ்து யார் என்றால் யூதருடைய ராஜா. இப்படியாக பல கோணங்களில் வேதாகமத்திலிருந்து கிறிஸ்துவ அறிமுகப்படுத்தப்படுகிறது. அவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் ரட்சிப்பு திட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய பாவங்களை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். முதலாம் ஆதாம் செய்த பாவத்திற்காக இரண்டாம் ஆதாமாக இந்த உலகத்திற்கு வந்தார். கிறிஸ்துவின் 3 வருட ஊழியத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் பிரசங்கித்தார். நம்முடைய பாவங்களுக்காக கிருபாதார பலியாக சிலுவையில் அறையப்பட்டார், பாடுகள் அனுபவித்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். தற்போது பரலோகத்தில் பிதாவினிடத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இது இந்த பாடத்தின் முன்னுரை சுருக்கம். அடுத்து ஞாயிறு பாடத்தில் இப்படி ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, ரட்சிப்பிற்கான வாய்ப்புகளை வழங்குதல். கிறிஸ்து பூமிக்கு வந்ததன் நோக்கம் பற்றி லூக்கா சுவிசேஷம் என்ன சொல்கிறது? ரட்சிக்கும் பணியில் கிறிஸ்துவுடன் நாம் எவ்வாறு ஒத்துழைக்கலாம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. லூக்கா சுவிசேஷத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் இப்படியாக சொல்லப்படுகிறது, தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அப்படி என்றால் பாவியை ரட்சிப்பு பாதைக்கு திருப்புவதற்கு என்ன சத்தியம் தேவைப்படுகிறது? இது குறித்து ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில்
பவுலார் ரொம்ப தெளிவாக இந்த ரட்சிப்பின் சத்தியத்தை குறித்து நமக்கு விளக்குகிறார். முதலாவது ரட்சிப்பின் திட்டத்திற்கு தேவையானது விசுவாசம். கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தின் மூலமாக நம் பாவங்கள் கழுவப்படுகின்றன என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவில் உள்ள கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்படியென்றால் நியாயப்பிரமாணம் எதை பற்றி நமக்கு அறிவிக்கிறது? நியாயப்பிரமாணம் பாவத்தை அறிகிற அறிவு. நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நாம் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கைக்கொண்டாலும் நாம் நீதிமான் என்று கருதப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தினால் மட்டுமே நாம் ரட்சிக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணமும் தேவை முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் கிறிஸ்துவனுடைய கிருபையின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த விசுவாசம் விருத்து சேதனம் உள்ளவர்களுக்கும் விருத்து சேதனம் இல்லாதவர்களுக்கும் தேவைப்படுகிறது. ஏனென்றால் விருத்து சேதனம் இல்லாதவனுக்கும் விருத்து சேதனம் உள்ளவருக்கும் தேவன் ஒருவரே என்பது. அடுத்த ஒரு கேள்வி இங்கு கேட்கப்படுகிறது. நாம் அறிந்து கொண்ட இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு எப்படி அறிவிக்க வேண்டும்? அது குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? இது ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் ஒருவன் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் அவனை பிரசங்கிக்கப்படுவதற்கு நாம் அவனை அனுப்ப வேண்டும், ஊழியத்திற்கு அவன் அனுப்ப வேண்டும். அவன் செய்கிற பிரசங்கத்தின் நிமித்தம் அவன் சத்தியத்தை கேள்விப்படுகிறான். அந்த கேள்விப்பட்ட சத்தியத்தின் நிமித்தம் அவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். அந்த விசுவாசத்தை கொண்டு அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறான். இப்படியாக ரட்சிப்பின் வழிகளை நமக்கு பவுலார் ரோமருக்கு எழுதின கடிதத்தின் மூலமாக நமக்கு விளக்குகிறார். மீண்டுமாக நாம் பார்க்க போனோமானால் நமக்கு ரட்சிப்பு எப்படி என்றால் விசுவாசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம் ரட்சிப்பு பெறுகிறோம். நமக்கு நியாயப்பிரமாணமும் தேவை. நியாயப்பிரமாணம் அப்படி என்றால் நமக்கு தேவையில்லையா என்று ஒரு கேள்வி எழும்பும். நியாயப்பிரமாணமும் தேவை. கிறிஸ்து இங்கு சொல்லுகிறார், அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இப்படி கிறிஸ்துவானவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அதை நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆக நியாயப்பிரமாணமும் தேவை, விசுவாசமும் தேவை. அப்போதுதான் கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுவோம். 2வது பாடத்தில் இப்படி ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, இயேசுவை மகிழ்ச்சி செய்தல். இந்த பாடத்தில் இப்படி ஒரு கேள்வி இங்கு கொடுக்கப்படுகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 6, 7, 9, 10, 22 24, 32 வசனங்கள். இந்த சம்பவங்கள் எவ்வாறு முடிகின்றன? தேவனை பற்றி என்ன சொல்லுகின்றன? கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 3 உவமைகள் சொல்லப்படுகின்றன. 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போவது, 10 வெள்ளிக்காசுகளில் ஒன்று காணாமல் போவது, 2 குமாரர்களில் இளைய குமாரன் அவனாகவே தூர தேசத்துக்கு சென்று பாவத்தில் ஈடுபடுவது. முதலாவது உவமையில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போகிறது. அந்த காணாமல் போன அந்த ஆடை தேடி நாம் செல்கிறோம்.
இரண்டாவது உவமையில் நாம் பார்க்கிறோம் 10 வெள்ளிக்காசுகள் ஒன்று காணப்படுகிறது. அதை நாம் தேடி அலைகிறோம். ஆக ஒரு பகுதியில் நாம் காணாமல் போனவைகளை தேடி எடுக்கிறோம். அடுத்து 3வது உவமையில் நாம் என்ன பார்க்கிறோம்? 2 குமாரர்கள் ஒருவன் தன் தந்தையிடம் சென்று ஆஸ்திகளில் பாதி பங்கு பெற்று தூர தேசத்துக்கு போய் பாவ வாழ்க்கை ஜீவிக்கிறான். அவனாகவே போகிறான். அவனாக போய் அவன் பாவத்துக்கு உள்ளான பிறகு, அவன் செய்த தவறை உணர்ந்த பிறகு, அவனாகவே உணர்ந்து மனம் திரும்பி தந்தையிடம் வந்து, பிதாவே உமக்கு விரோதமாகவும் பரத்து விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று பாவ அறிக்கை விடுகிறான். அவன் ரட்சிக்கப்படுகிறான். அந்த இல்லம் சந்தோஷப்படுகிறது. ஆக நாம் 2 வழிகளை பார்க்கிறோம். மனம் திரும்புவதற்கு 2 வழிகள். ஒன்று தானாக மனம் திரும்புவது, மற்றொன்று அடுத்தவர்கள் சத்தியத்தை சொல்லி, சத்தியம் அறியாதவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்கள் மனம் திரும்ப வைப்பது. 2 வெவ்வேறு விதமான பாதைகள் இருந்தாலும் ஒரே இடத்திற்கு வந்து சேர்கின்றன. அந்த இடம் பரலோக ராஜ்யம். ஆக எப்படி வந்தாலும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது, மகிழப்படுகிறது, அங்கு மகிழ்ச்சியின் பாடல்கள் பாடப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து 3வது பாடம் கொடுப்பதால் வளருதல். இந்த பாடத்தில் 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, ஊழியம் செய்ய வேண்டும். செய்ய ஊழியத்தில் நாம் வளர வேண்டும். அடுத்து சேவை செய்ய வேண்டும். செய்கிற சேவைகளில் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். முதல் ஊழியத்தில் நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், கூடார பண்டிகையின் போது எருசலேம் ஆலயத்தில் நின்று இயேசு நின்று சத்தமிட்டு, ஒரு தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். அவர் அழைப்பு கொடுக்கிறார். எவன் தாகமாய் இருக்கிறானோ அவன் என்னிடத்தில் வரலாம். அப்படி இயேசுகளிடத்தில் போய் அந்த ரட்சிப்பின் தண்ணீரை நாம் பெற்ற பிறகு, ஜீவ தண்ணீரை பெற்ற பிறகு, அந்த பெற்ற ஜீவ தண்ணீரை அது யாருக்கு தேவைப்படுகிறதோ அதை அவனிடத்தில் நாம் கொடுக்கும்போது, நம் செய்கின்ற ஊழியத்தின் மூலமாக நாம் அவனுக்கு அறிவிக்கப்படும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எப்படி என்றால், நம்மில் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமா. கிறிஸ்துவனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நாம் பெறும்போது நம்முடைய உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போடும். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இருந்து நாம் அநேக பேருக்கு அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்க வேண்டிய சித்தமாக இருக்கிறது. இப்படியாக ஊழியங்கள் பெருக வேண்டும் என்று கிறிஸ்துவனர் எதிர்பார்க்கிறார். அடுத்து 2வது காரியம் என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த ஊழியத்தோடு, இந்த ரட்சிப்பின் ஊழியத்தோடு சேவை செய்ய வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை பார்க்கிறோம். காணாமல் போன ஆடுகளாயே இஸ்ரவேலிடத்துக்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிங்கள். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் போனோம். அங்க போகும்போது அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய சத்தியங்களோடு அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். என்ன சேவை என்றால், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்க வேண்டும், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ண வேண்டும், மருத்துவரை எழுப்ப வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும். இலவசமாய் பெற்ற அந்த காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும். ஆக மற்றவர்களுக்கு நாம் சேவை செய்ய சித்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் அந்த அளவினாலே நீங்கள் எந்த அளவினால அழைக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அழைக்கப்படும். இப்படி நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு உதாரணமாக நாம் இங்கு பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 19 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, எலியா தீர்க்கதரிசிக்கு தேவன் ஒரு கட்டளை எடுக்கிறார். நீ சாரிபாத் என்னும் ஊருக்கு போ, அங்கு ஒரு பெண்மணி இருக்கிறாள்,
அவள் உன்னை போஷிப்பாள் என்று சொல்லுகிறார். சாரிபாத் ஊரினுடைய நுழைவு வாசலிலே, ஒளிமுக வாசலிலே அவள் இருப்பாள். அவளை கண்டு நீ அவளோடு பேசி தேவைகளை நீ பூர்த்தி செய்யலாம் என்று தேவன் சொல்லுகிறார். அவன் சாரிபாத் ஊருக்கு போகிறான். அந்த ஒளிமுக வாசலில் தேடி பார்க்கும்போது அங்கு ஒரு பெண்மணி விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். அவரிடத்தில் இப்படியாக எலியா கேட்கிறான், கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வர முடியுமா என்று. எலியா சொன்னவுடன் அந்த பெண்மணி வீட்டுக்கு செல்ல முற்படுகிறாள். கொஞ்சம் தூரம் சென்றவுடன் அப்படியே எனக்கு கொஞ்சம் அப்பமும் உன் கையாலே கொண்டு வா என்று சொல்கிறான். அந்த பெண்மணியும், பானையில் எனக்கு ஒரு பிடி மாவு தான் இருக்கிறது, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, அதை நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டு மறிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறோம், எங்களிடத்தில் அதை விட வேறு எதுவும் இல்லை என்று சொல்கிறார். பரவாயில்லை, நீ முதலில் சுட்டு எனக்கு ஒரு அடையை கொண்டு வா என்று சொல்கிறார். அதே போல அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அந்த பெண்மணி எலியாவுக்கு அடையை சுட்டி கொண்டு வருகிறார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அந்த பெண்மணியின் இல்லத்திலே கலசமும் எண்ணெயும் 3 வருடங்கள் நிரம்பி வழிந்தன என்று நாம் பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும்போது தேவன் நமக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து புதன்கிழமை 4வது பாடத்தில் கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு உண்மையாக இருத்தல். இந்த படத்தில் ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் அறிகிறோம். ஏசியா தீர்க்கதரிசி இப்படியாக அவருடைய தீர்க்க தரிசனத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலிலே காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்பகாரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். நீ பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு ஜாதிகளுக்குள்ளே ஒளியாய் வைப்பேன் என்று ஏசியா தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் இங்கு சொல்லுகிறார். இந்த ஒளி யாரை குறிக்கிறது என்றால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அடுத்து நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பிறந்து 8ஆம் நாளிலே அவருடைய தந்தையும் தாயும் கிறிஸ்துவை ஒப்புக் கொடுப்பதற்காக, தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்பதற்காக எருசலேம் ஆலயம் செல்கிறார்கள். அந்த எருசலேமிலே சிமியோன் என்ற ஒரு நபர் இருக்கிறார். அவன் நீதிமான், தேவபக்தி உள்ளவன், அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தது. அவன் அந்த குழந்தையை கையில் வாங்கி கரத்தில் ஏந்தி ஒரு தெய்வீகமான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபம் இப்படியாக இருக்கிறது: புறஜாதிகளுக்குள்ள பிரகாசிக்கிற ஒளியாகவும், உடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. அப்படியானால் இந்த கிறிஸ்துவை அங்க பிரதிஷ்டை செய்யும் போது எப்படி பிரதிஷ்டை செய்கிறான் என்றால், கிறிஸ்துவானவர் ஒளி. அவர் யாருக்கு ஒளி என்றால் புறஜாதிகளுக்கும் ஒளி, இஸ்ரவேலுக்கும் ஒளி, எல்லா ஜனங்களுக்கும் ஒளி என்று அவன் அங்கு அந்த ஜெபத்தில் ஏறெடுக்கிறான். ஆக இந்த கிறிஸ்துவனிடத்தில் காணப்படுகின்ற ஒளி யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் பவுலுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஒளி இந்த கிறிஸ்து. கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிற ஒளி யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அது பவுலுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் அந்த இயேசு கிறிஸ்து என்ற பெற்ற ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்க முற்படுகிறான். முதலாவதாக அவர் யூதரிடத்தில் ஊழியம் செய்யும் போது யூதர்கள் அவருடைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறார்கள். பவுலுடைய ஊழியத்தை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அந்த ஊழியத்தை அவன் புறஜாதிகளுக்குள்ளே எடுத்து செல்ல அவன் முற்படுகிறான். ஆக இந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது: நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்குள்ளே வெளியாக வைத்தேன் என்கிற தேவ வாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு இப்படி கட்டளை இருக்கிறபடியால் இப்படி செய்கிறாய் என்கிறாய் என்றார்கள். ஆக ஏசாயா சொன்ன ஒளி, அந்த ஒளி கிறிஸ்து.
கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிற ஒளி யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அது பவுலுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஒளியை பெற்று யூதர்களுக்கு பிரசங்கிக்கிறான். யூதர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள். அந்த ஒளி பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து கடைசி பாடமான இந்த 5வது பாடத்தில் அன்பினால் ஊக்கமடைதல் என்று நாம் பார்க்கிறோம். அன்பினால் ஊக்கமடைதல் என்ற தலைப்பில் நாம் என்ன காண்கிறோம் என்றால், நாம் தெரிந்து கொண்ட விசுவாசத்தை நாம் தெரிந்து கொண்ட சத்தியத்தையும் விசுவாசத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது கிறிஸ்துவோடு அவரோடு பங்கேற்கிற மகிழ்ச்சியை பெறுகிறோம் என்று நாம் இங்கு பார்க்கிறோம். அடுத்து சாட்சி சொல்லுதல் ஆவிக்குரிய வழியில் வளர்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. இந்த காரியம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். முதலாவது, சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல் அது தேவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சாட்சி சொல்லுதல் ஆவிக்குரிய வழியாக இருக்கிறது. இப்படி இந்த ஊழியத்தை எடுத்து செய்வது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பவுல் இந்த ஊழியத்தை எடுத்து செய்யும்போது அவன் பெற்ற கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்ற சத்தியத்தையும் கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்ற ஒளியையும் அவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த போது, யூதர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அந்த சுவிசேஷம் மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இங்கு நாம் பார்க்கிறோம், சவுலை குறித்து பார்க்கிறோம். பவுலாகிறதுக்கு முன்பதாக அவன் சவுலாக இருக்கிறான். அவன் ஆசாரியர்களோடும் அதிபதிகளோடும் இதர ஊழியர்களோடும் சேர்ந்து ஸ்தேவானையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் எருசலேமிலே எதிர்த்து வந்தார்கள். அவருடைய ஊழியத்துக்கு தடையாக இருந்து வந்தார்கள். ஸ்தேவான் மீது அநியாயமான குற்றங்களை சுமத்தி, பொய்யான குற்றங்களை சுமத்தி, இவன் பொய்யான சத்தியங்களை நமக்கு இங்கு அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை தவறாக இங்கு நமக்கு போதிக்கிறான் என்று சனகரிப் சங்கத்தில் சொல்லி அவனை குற்றவாளியாக்கி அவனை கொல்வதற்கு வகை தேடுகிறார்கள். இந்த காரியத்துக்காக சவுல் ரொம்ப முற்படுகிறான். அவன் குற்றவாளி என்று சொல்லப்படுவதற்கு அவன் முயற்சிக்கின்றான். சனகரிப் சங்கத்தில் அவன் குற்றவாளி என்று வாதாடுகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தவறாக பயன்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை தவறாக செய்கிறான். அவன் சத்தியத்தை புரட்டி பேசுகிறான், கலகம் பண்ணுகிறான் என்ற பொய் குற்றத்தை சொல்லி ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்கிறார்கள். அந்த பட்சத்தில் எருசலேமில் இருந்த அவனோடு இருந்த ஊழியர்கள், ஸ்தேவான் இறந்த பிறகு அவரோடு இருந்த அப்போஸ்தலர்களும் ஊழியர்களும் அதற்கு பயந்து இந்த சனகரிப் சங்கத்திற்கும் ஆசாரியர்களுக்கும் அதிபதிகளுக்கும் சவுலுக்கும் பயந்து இவர்கள் தமஸ்குக்கு போய் சென்று விடுகிறார்கள். அங்க போய் சமாதானத்தோட ஊழியம் செய்யலாம், இவர்கள் இங்கு துன்புறுத்துகிறார்கள் என்று அங்கு போகிறார்கள். அங்க போகும் பட்சத்திலே இவன் சனகரிப் சங்கத்தில் சொல்லி ஒரு நிருபரத்தை வாங்கி அங்கு தமஸ்கில் இருப்பவர்களையும் சிறை செய்து எருசலேமுக்கு கொண்டு வர அவன் பயணிக்கிறான். இந்த பயணம்தான் அவனுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றத்தை கொடுக்கிறது. அவன் தமஸ்குவில் செல்கிறான். சென்ற பிறகு ஒரு மத்தியான வேளை, மத்தியான வேளையில் குளிர்ச்சியான காற்று, மலை ஓரம், அழகான மரங்கள், பழத்தரு விருட்சங்கள், புல்வெளிகள், இப்படியான காட்சிகளை அவனை பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கும்போது திடீரென ஒளி, சூரியன் ஒளியை விட ஒரு அதிகமான பிரகாசமான ஒளியை கொண்டு பிரகாசித்து அவன் கண்களை கூடாக்கின்றாங்க. அப்போது சவுல் அவன் கூடாக்கப்பட்ட உடனே கீழே விழுந்து யோசிக்கிறான், இது என்னவாக இருக்கும் என்று யோசிக்கிறான். அப்போது ஒரு சத்தம்,
சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார். சவுலே, நீர் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதற்கு சவுல், ஆண்டவரே நீ யார் என்று கேட்கிறான். அதற்கு இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். அவன் வேதனைப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், அவன் மிகவும் துக்கமும் அடைகிறான். அவன் செய்த தவறுகள்லாம் உணர்ந்து பார்க்கிறான். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அவன் தமஸ்குவுக்கு செல்வதற்கு முன்பதாக எருசலேமிலே சேவான் செய்த பிரசங்கங்களை ஒவ்வொன்றாக அவன் யோசித்து பார்க்கிறான். அவன் செய்த பிரசங்கங்களே அவனை மிகவும் தொட்ட பிரசங்கம் இதுவாக இருக்கிறது. வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பிரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்ற பிரசங்கத்தில் ஸ்தோவான் குறிப்பிட்ட அந்த காரியம் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக சவுலினுடைய மனதில் வந்து கொண்டே இருக்கிறது. அவனை நினைவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. அவன் வருத்தப்படுகிறான், வேதனைப்படுகிறான். 3 நாளாக கண் தெரியாம அவன் குருடனாக இருக்கிறான். அந்த 3 நாட்களில் அவன் செய்த எல்லா பாவங்களையும், எல்லா குற்றங்களையும், அவன் செய்த எல்லா துன்மார்க்கங்களையும் நினைத்து 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 ஜெபம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த வேளையில் கிறிஸ்துவானவர் தமஸ்குவில் இருந்த ஒரு அனனியா என்ற ஒரு விசுவாசியை கூப்பிட்டு, ஒரு அப்போஸ்தலனை கூப்பிட்டு, அனனியாவே, நீ தமஸ்குவில் உள்ள நேர்த்தேர்வுக்கு போ. இதோ என்னும் வீட்டிலே சவுல் என்ற பெயர் கொண்டவன் அங்கே ஜெபம் செய்து கொண்டிருக்கிறான். நீ அவனிடத்துல போய் அவன் கண்ணுக்கு பார்வையை கொடு, ஜெபம் பண்ணி அவன் அந்த குருட்டை அவனுக்கு வெளிச்சமாக்கு என்று சொல்லி அவரை அனனியாவை அனுப்புகிறார். அனனியா நேராக போகிறார். தமஸ்குக்கு நேர்த்தெருவில் உள்ள யூதேயா வீட்டுக்கு சென்று அவனை பார்த்து சவுலின் மீது கண்ணின் மீது தன்னுடைய கரத்தை வைத்து ஜெபம் செய்கிறான். தலை மீது கரத்தை வைத்து ஜெபம் செய்கிறான். ஆண்டவரே, இவன் பார்வை அடைய வேண்டும் என்று ஜெபம் செய்கிறான். அந்த அனனியா சவுலின் மீது வைத்த கரம் இயேசுவே அந்த சவுலின் மீது வைத்த கரம் போல் இருந்தது. அந்த அனனியா ஏறெடுத்த ஜெபம் இயேசுவே சவுலுக்காக ஏறெடுத்த ஜெபம் போல் இருந்தது. அவன் ஜெபம் செய்து முடித்த பிறகு சவுலில் இருந்த கண்ணில் இருந்த சில துருக்கள் மீனின் செல் போல கீழே விழுந்தது. அவன் பார்வை பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இருளில் இருந்த சவுல் இப்போது வெளிச்சத்துக்கு வருகிறான். பாவத்தில் இருந்த சவுல் இப்பொழுது பரிசுத்தமாகிறான். சவுல் இப்போது பவுலாக மாறுகிறான். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாகிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதியதாயின. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவன் பார்வையடைந்த பிறகு அவன் செய்த எல்லா தவறுகளையும், மீறுதலையும், அக்கிரமங்களையும் அவன் ஊழியத்தில் சோவானுக்கு எதிராகவும் மற்ற அப்போஸ்தலருக்கு எதிராக எல்லாத்தையும் உணர்ந்து அவன் கிறிஸ்துக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று பொறுப்படுகிறான். அவன் மத்திய தர்க்க பகுதியில் உள்ள எல்லா இடங்களுக்கு சென்று அவன் ஊழியம் செய்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய ஊழியங்களில் குறிப்பிடப்படுகின்ற ஊழியம் பிலிப்பு பட்டணத்தில் அவன் செய்த ஊழியமும், எருசலேமிலே ஆளுநராக இருந்த பெஸ்துவுக்கும், ரோம அரசாங்கத்தில் அகிரிப்பாக இருந்த அந்த ராஜாவுக்கும் சொன்ன அந்த சுவிசேஷமும் பிரபலமாக கருதப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்கிறோம், கிரேக்க நாட்டு நகரங்களில் முக்கியமான நகரமான ஏதென்ஸ் நகரத்திலையும் அவன் ஊழியம் செய்தான் என்று பார்க்கிறோம். கடைசியாக இறுதியாக அவன் செய்த ஊழியம் ரோம நாட்டு பேரரசரான நீரோ மன்னனிடத்தில் அவன் கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவன் வாஞ்சியோடு கிறிஸ்துவனுடைய ஊழியங்களை எடுத்து செய்து கொண்டு இருக்கும்போது யூதர்களும் மற்றவர்களும் இவனது பொய்யான குற்றங்களை சுமத்தி இவன் ரோம ராஜ்யத்தை எரிக்க மற்றவர்களை தூண்டுகிறான், வேத பொருட்டு செய்கிறான், ஜனங்களை கலகம் பண்ண தூண்டுகிறான் என்று பொய்யான குற்றங்களை சொல்லி
அவனை ரோமபுரியில் உள்ள பேரரசரான நீரோனிடத்தில் கொண்டு செல்கிறார்கள். அவன் நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரணை செய்கிறார்கள். அந்த விசாரணையில் அவன் நான் குற்றமற்றவன் என்பதை நீரோ மன்னிடத்தில் மிக தெளிவாக அவன் வயது முதிர்ந்தவனாக இருந்தாலும் ஆழமான கருத்துக்களையும் ஆழமான சத்தியங்களையும் சொல்ல வேண்டிய காரியங்களையும் சுருக்கமாக அந்த நீரோடத்தில் சொன்ன காரியம் ரொம்ப அது பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக அந்த நீரோ மன்னனுக்கு சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லும்போது ஒரு நிமிடம் அவன் தளர்ந்து போனான் என்று பார்க்கிறோம். இந்த பூமியில் உள்ள எல்லா மனுஷருக்கும் நீதி விசாரணை உண்டு. உனக்கு நீதி விசாரணை உண்டு, எனக்கு நீதி விசாரணை உண்டு. இயேசு பிதா எல்லாரையும் நீதி விசாரணை செய்யவிருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தை ஒரு நிமிடம் அவனை கலங்க செய்தது நீரோ மன்னன். இப்படியாக பவுலுடைய ஊழியம் ராஜாவிடத்தின் தாக்கமாக இருந்தது. அதே போல எருசலேம் ஆளுநராக இருந்த பெஸ்துவினிடத்திலும் ரோம அரசரான அந்த அகரிப்பான இடத்திலும் இதே போன்ற வாதங்களை அவர் தொடுக்கிறார். அகரிப்பாவும் பெஸ்துவும் ரோம நாட்டிலே நீதிமன்றத்தில் அவனை அழைத்து உன்னுடைய வாதம் என்ன என்று கேட்கும்போது பவுலானவன் எப்படி சவுலாக இருந்து எப்படி பவுலாக மாறினார் என்ற சத்தியத்தை அந்த காரியத்தை மிக தெளிவாக அந்த நீதிமன்றத்தில் எடுத்து வைத்து நான் தவறாக சொல்லவில்லை, தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறதோ மோசே என்ன சொல்கிறாரோ அதுபடியே நான் கிறிஸ்துவானவர் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார் என்று தான் நான் பிரசங்கித்தேன். ஏனென்றால் அவன் மீது சுமத்தப்பட்ட குற்றம் இயேசு மரித்தார் ஆனால் உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கிக்கிறான் என்று குற்றம் சாட்டினார்கள். அப்போது அந்த பெஸ்து மன்னன் நீ அதிக படித்திருந்தாலும் நீ உளறுகிறாய், பைத்தியக்காரனை போய் பேசுகிறாய் என்றார். இல்லை, நான் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறேன், பகுத்தறிந்து என்னுடைய வாதத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி அகரிப்பாவை பார்த்து நீ தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு தெரியுமா, தீர்க்க தரிசனங்களை நம்புகிறாயா என்று கேட்கும்போது அகரிப்பா ராஜா நீ என்னையும் கிறிஸ்துவனாக்க நீ பார்க்கிறாயா என்று ஒரு கேள்வியை பவுலிடத்தில் கேட்கிறான். இப்படியாக நாம் பார்க்கிறோம். பெஸ்தூரிடத்திலும் ஆளுநர் பெஸ்தூரிடத்திலும் பேரரசர் அகரிப்பா இடத்திலும் பேரரசர் நீரோனிடத்திலும் சத்தியத்தைங்களே பயப்படாமல் எடுத்து சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுக்கு மரணத்தை குறித்து பயமில்லை, மரணத்தை குறித்து கவலை இல்லை. ஒரே ஒரு நோக்கம், கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை சொல்ல வேண்டும். அடுத்த ஒரு காரியம், எல்லோரும் நிகழ வைக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் பிலிப்பு பட்டணத்தில் குறி சொல்கிற பெண்ணின் ஆவியை அவர் துரத்தின போது அவளை வைத்து பிழைப்பு தேடிய அவனுடைய எஜமான் இப்படியாக அதிகார இடத்தில் அவனை குறித்து முறையிடுகிறார்கள். இவன் கலகம் பண்ணுகிறான், தகாத முறைமைகளை போதிக்கிறான் என்று. இந்த புகாரினால் அதிகாரிகள் அவனை சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அவன் கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு தொழு மரத்திற்கு மாட்டப்பட்டுள்ளன. அந்த நிலையில் அவன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில், கால்கள் சங்கிலியால் தொழு மரத்தில் மாட்டியிருந்த நேரத்தில் நடு ராத்திரி பகுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். ராத்திரியில் சத்தமாக தேவனை துதித்து ஜெபம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் ஏறெடுத்த ஜெபம் பாடின பாடுகள் அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தன, பூமியும் மிகவும் அதிர்ந்தது, கதவுகள் திறக்கப்பட்டன, கட்டுகளும் கழன்றன என்று நாம் பார்க்கிறோம். அவன் கொடுத்த சத்தியத்தில் அந்த காவலாளி பவுலிடத்தில் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன நிமித்தத்தில் அவனும் அவனை வீட்டாரும் ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துக்குள்ளாக அவர்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனுடைய பவுலுடைய ஊழியம் அநேக தடைகளுக்கு இடையிலும், சிரவாசங்களத்தின் மத்தியிலையும், துன்பத்திலையும் துயரத்திலையும் கொடுமையிலையும் எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலையிலும் தளராமல் அவன் செய்த ஊழியம் பாராட்டக்கூடியது இருக்கிறது. சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஊழியமாகவும் இருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினான்.
அவருக்கு மரணம் சிரசேதமாக இருந்தது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படியாக நாம் இந்த பாடத்தில் நாம் பார்க்கிற கருத்து என்னவென்றால், ஊழியத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு. கிறிஸ்துவானவர் சொல்கிறார், பவுலுக்கு வந்த உபத்திரம் போல நமக்கு உபத்திரம் உண்டு, ஊழியத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் இந்த இடம் கொள்ளுங்கள். பவுல் அந்த உபத்திரங்களை ஆண்டு அனுபவித்து சொல்லுகிறான். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆம் கிறிஸ்துவர்களே, நாம் ஊழியத்தை எடுத்து செய்யும்போது நமக்கு வருகிற காரியங்கள் இப்படியாக இருக்கிறது, தடைகள் இப்படியாக இருக்கிறது, எதிர்ப்புகள் இப்படியாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நீ கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன் என்றார். அதே போல தாவீது நமக்கு சொல்லும் ஒரு தைரியமான காரியம் என்னவென்றால், நீங்கள் மரணையிலே பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதீர்கள், அவர் தேவனுடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும் என்று சொல்லப்படுகிறது. ஆக கிறிஸ்துக்குள் பிரியமான விசுவாசிகளே, நண்பர்களே, நாம் கிறிஸ்துவனிடத்தில் பெற்ற ஒளியை பவுலைப் போல மற்றவர்களுக்கு கிறிஸ்துவோடு இணைந்து இந்த பூமியின் கடைசி பரியந்தமும் பிரயாசிக்க பண்ணுவோம். அந்த ஊழியத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கும் போது பரலோகத்தில் மகிழ்ச்சி பாடல் பாடப்படும். எனவே கிறிஸ்து குறித்து சாட்சி சொல்லுவோம், கிறிஸ்துக்குள் சாட்சியாக இருப்போம். கிறிஸ்து குறித்து சாட்சி சொல்லுவோம், கிறிஸ்துக்குள் சாட்சியாக இருப்போம். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்கிற வேதவசனத்தின்படி கர்த்தருடைய நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் வேளையிலும் நாம் தேவனை தொழுது கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்த ஓய்வு நாளை மறவாதே என்ற பாடலையும் நாம் பாடி அவரை ஆராதிக்கிறோம். இந்த வேளையிலும் காணொளி காட்சி மூலமாக நாம் தேவனை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு இந்த வேளையிலும் தேவன் அருளியிருக்கிறார். உலகத்திலே நடைபெறும் ஒவ்வொரு காரியங்களிலும் நிமித்தம் ஆராதனைகளில் நாம் பங்கு கொள்ள முடியாவிட்டாலும் தேவன் இந்த காணொளி காட்சி மூலமாக தேவ ஆசீர்வாதம் பெறும்படியாகவும் தேவனை பற்றி நாம் தியானிக்கும்படியாகவும் இந்த ஸ்லாக்கியம் தந்ததுக்காக நாம் தேவனை நன்றியுடன் ஸ்தோத்தரிப்போமாக. உங்கள் அனைவரையும் தேவ நாமத்தில் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தெய்வீக ஆராதனையின் வேளையிலும் கூட நமக்கு தேவ செய்தியை அளிக்க வந்திருக்கும் போதகர் அவர்களையும் நான் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். போதகர் முத்துராஜ் சேகர் அவர்கள் நமது திருச்சபையை கண்காணித்து வருகிறார்கள். அவர்களது ஊழியம் மிகப்பெரியது. அவர்கள் மிகவும் எளிமையாக இருந்தாலும் நமது சென்னை மெட்ரோ பகுதியின் காரியதரிசியாக இருந்து மிகவும் அருமையாக ஊழியம் செய்து வருகிறார்கள். இந்த சென்னை மெட்ரோ பகுதியானது இந்தியாவிலே மிக சிறந்த ஊழியத்தின் பகுதியாக இருக்கிறது. அது நமது செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் ஊழியத்தின் மிக முக்கியமான பகுதியாக விளங்கி வருகிறது. அதில் அவர்கள் தேவ ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்கள் நமக்கு இன்றைய நாளிலும் தேவ செய்தியை வழங்குவார்கள். மேலும் அவர்கள் செய்யும் ஊழியத்திலே யூத் டிபார்ட்மெண்ட் என்ற ஊழிய இலாக்கா பகுதியையும் அவர்கள் கவனித்து வருகிறார்கள். அதன் மூலம் இளைஞர்கள் வாலிபர்களுக்கு நல்ல உறுதுணையாக உற்சாகமான செய்திகளை கொடுத்து அவர்கள் ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். ஆகவே அவர்கள் நமக்கு அளிக்கும் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். ஆகவே இந்த வேளையிலும் நாம் கண்களை மூடி ஜெபிக்கும் முன்பதாக நான் உங்கள் அனைவரையும் மேலும் தேவனுடைய வசனத்தை கேட்கும் வேளையிலே உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். யாவரும் ஜெபம் செய்வோமாக. எங்கள் பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நின்ற நல்ல பிதாவே, இந்த ஓய்வு நாளின் வேளையிலும் கூட உமது திரு சமூகத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கத்தக்காக பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே.
இந்த COVID-19 கொள்ளை நோயின் வேலையிலும் கூட ஆண்டவரே எங்களை பாதுகாத்து மற்றும் வழிநடத்தி வந்ததற்காக நன்றி. அநேக கஷ்டங்கள், வியாகுலங்கள், சஞ்சலங்களின் மத்தியிலும் அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களை பிரித்தெடுத்து பாதுகாத்து எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் எங்களுக்கு ஜீவனை தந்ததற்காக ஆண்டவரே நன்றி. மேலும் ஒரு வாரத்தை காண செய்யவும், மேலும் ஒரு நாளிலே வந்து உமது ஓய்வு நாளை தொழுது கொள்ளவும் நீர் கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் செய்த கிருபையின் மூலம், இயக்கங்களின் மூலம் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் நன்றியுள்ள சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க நீதான் உதவி செய்தலும் ஆண்டவரே. இந்த இக்கட்டான வேலையிலும் கூட ஆண்டவரே, இந்த உலகத்திலே அநேக ஊழியங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும், அது ஒரு சிறு தடுமாற்றங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளெல்லாம் நிச்சயமாக நீர் அகற்றி போடுவீர். உமது வேத வசனங்களின்படி இந்த உலகம் செல்கிறது என்கிறதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, புது சத்துவம் கொண்டு உமது ஆவியானவர் மூலம் இந்த உத்துதுகளை சுமந்து சென்று உலகத்திற்கு தெரியாத ஜனங்களிடம் நாங்கள் பிரவேசிக்கும் போது உமது அன்பின் ஆவியானவர் அவர்களின் உள்ளங்களில் கிரியை செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட காலங்களிலே நாங்கள் எங்களை உயிர்த்து ஆராய்ந்து மேலும் எந்த விதத்தில் ஊழியங்களை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கவும், அதன்படி ஆண்டவரே நீர் செய்யும் உதவிகள் மூலமும் நீர் செய்யும் வார்த்தைகள் அருளும் விதத்தின் மூலமும் நாங்கள் பலன் கொண்டு ஆண்டவரே மொட்டு ஊழியம் செய்ய நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தாவே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே நடக்கும் ஒவ்வொரு ஊழியங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த விசேஷமாக காணொளி காட்சிகளை ஏற்பாடு செய்து திருச்சபை மக்களுக்கும் மற்றும் இதர ஜனங்களும் புரிந்து கொள்ளும் விதமாக உதவிகளை மேற்கொண்டு வரும் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. மேலும் இது உமது உதவியினால் நடைபெறுகிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, திருச்சபை விசுவாசிகளாகிய எங்களை நீதான் கண்ணோக்கி பார்த்தாலும் எங்கள் சபையிலே யாருக்காவது வியாகுலங்கள், சஞ்சலங்கள், ஆண்டவரே கஷ்டங்கள் இந்த COVID-19 மூலம் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக ஆண்டவரே நீதான் பலன் கொடுத்து அவர்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருந்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக மாறவும் ஆண்டவரே ஏற்ற காலத்திலே அவர்களுக்கு பலன் தந்து உம்மை தொழுது கொள்ளும் சிலாக்கியத்தை வளர்த்துக் கொள்ளவும் நீதான் பாதுகாப்பை பலத்தையும் அளித்தலும். அன்புள்ள ஆண்டவரே, இப்பொழுதும் கூட நாங்கள் தேவ செய்தியை கேட்க உள்ளோம். அந்த செய்தி உமது நாமத்திற்கு மகிமையும் சோத்திரமும் உண்டாவதாக. அந்த மகனை கூட நீர் மறைத்து பேசியறோம் ஆண்டவரே. உற்சாகமாக அந்த செய்தியை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கவும், வேத வசனங்களை அதன்படி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும் நீதான் உதவி செய்தலும். தொடர்ந்து மீதமான நேரத்திலே உமது திருக்கரம் ஆவியான அசைவாடல் இருந்து வழிநடத்தல வேண்டுமாறு கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் இனிய நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம் எல்லாருக்கும் அன்பு ஆண்டவர், எல்லாருடைய தேவன் நம்மளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்கள், பிரயாசங்கள், நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த தேவன் ஒரு கால் நம்மை விட்டு நீங்க மாட்டார். நம்மை அவர் நிச்சயமாய் ஆதரிப்பார். இந்த தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு நாம் வாஞ்சித்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். அந்த தேவன் அவர் வாக்கின்படியே இந்த மரணம் இல்லாத, போராட்டம் இல்லாத, துன்பம் இல்லாத அப்படி ராஜ்யத்திலே சீக்கிரமாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எல்லாரும் மிக ஜெபித்து காத்திருப்போம். இந்த நாளின் செய்தி கேட்கும் முன்னதாக நாம் ஜெபத்திலே பிரவேசிக்கலாம். பரலோக தந்தையே, உடைய அன்பு நாமத்தை துதிக்கிறோம். எங்களை இந்த காணொலி மூலமாக இணைத்ததற்காக நன்றி அப்பா. அன்புள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற போது ஆண்டவரே அவர்களுக்கான வார்த்தைகளாய் இந்த நாளில் தியானம் போய் சேர கர்த்தர் தயவு செய்வீராக அப்பா. அடியின் தயவாய் மறைத்து நம்முடைய வார்த்தைகளை பேசும் பலனை தந்தல்வீராக. மீட்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்கான செய்தியானது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய பிள்ளைகள் எடுத்த ஒரு ஜெபம், அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் கொடுத்த பதில். 100 நாட்கள் ஜெபித்திருக்க வேண்டும் என்று சொல்லி
நம்முடைய தலைமை காரியாலயத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வேண்டுகோளை ஏற்று அநேகர் நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள் சொல்லி நான் நம்புகிறேன். அந்த 100 நாள் இந்த ஓய்வு நாளோடு கூட நிறைவடைகிறது. ஒரு விசேஷித்த ஜெப நேரமாக இந்த நாளின் ஆராதனை நீங்கள் நடப்பித்து வையுங்கள் என்று சொல்லி நம்முடைய அன்பு தலைவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகிய இந்த நாளின் செய்தியை ஒரு ஜெபத்திற்கான ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து இந்த பகுதியை கர்த்தர் ஏவினபடினாலே தெரிந்து கொண்டேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம். யோவானும் பேதுருவும் ஆலயத்துக்கு செல்கிறார்கள். ஆலயத்துக்கு செல்கிற அவரிடத்திலே வழியிலே உட்கார்ந்து ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் நடக்க மாட்டாத சப்பானியா இருக்கிறான். இவர்கள் தங்களிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதை சொல்லிவிட்டு ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்கிறார்கள். அற்புதம் நிகழ்கிறது. அவன் எழுந்து நடந்து தனக்கு நேர்ந்தவற்றை எல்லாருக்கும் போய் சொல்லுகிறார். இந்த செய்தியானது அரசு பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கும் ஆலயத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு கேள்விப்பட்ட போது இயேசு என்று சொல்லக்கூடிய பேரானது பிரசவமாகி விடக்கூடாது. யாருக்கு எதிராக நாம் இருந்தோமோ அவருடைய புகழானது பரம்பிவிடக்கூடாது என்பதற்காக அந்த 2 பேரையும் காவலிலே போட்டு வைக்கிறார்கள். போட்டு வைத்திருந்து விட்டு அவர்களை மிரட்டி வெளியில் அனுப்புகிறார்கள். நீங்கள் இதை பற்றி வெளியில எங்கு சொல்லக்கூடாது என்று, இயேசு பற்றி பேசக்கூடாது, இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சொல்லக்கூடாது, செய்தால் நீங்கள் மீண்டும் சிறைச்சாலைக்குள்ளே வருவீர்கள் என்று சொல்லி மிரட்டி அனுப்புகிறார்கள். ஒரு சந்தோஷம், தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே வெளியே வந்து விடவில்லை. சரியான உத்தரவு கொடுத்து விட்டு தான் வருகிறார்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளை குறித்து எங்களால் பேசாமல் இருக்க முடியாது. மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுவது அவசியம் என்பதை அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வெளியே வந்து எருசலேமில் உள்ளதான தேவனுடைய திருச்சபையின் மக்கள் எல்லாம் சந்திக்கிறார்கள். அந்த எருசலேம் சபையானது ஒன்று கொடுக்கிறது. நடந்த சங்கதிகள் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. சர்ச் வாஸ் ஷேக்கிங். ஆரம்பகால சபையானது ஒரு அசைக்கப்படுதலுக்கு ஆளான ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கத்துக்கு ஆளான சூழ்நிலை, அச்சுறுத்தலுக்கு ஆளான சூழ்நிலை. இதை சபை எப்படி எதிர்கொண்டது என்பதை அங்கு அவர்கள் செய்த ஒரு செயலின் வழியாக நாம் பார்க்கலாம். 24 வசனத்தை பாருங்கள். அவர்கள் அதை கேட்ட பொழுது ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு என்று சொல்லி அந்த வசனமானது துவங்கும். They responded by prayer. ஜெபிக்க கூடி வருவதன் மூலமாக அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அந்த நாளின் சபையானது ஆயத்தப்பட்டது. சரி, அந்த ஜெபத்தை நீங்கள் அப்படி வாசித்து வருவீர்கள் என்று சொன்னால் 3 காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஜெபத்திலே அவர்கள் சொல்ல வருகிற காரியங்கள். முதலாவது, they recognized that God is in control. ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் தான் சகலமும் இருக்கிறது என்பதை நம்பிக்கையாய் அந்த ஜெபத்தில் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். உம்மை தாண்டி எதுவும் நடந்து விடாது ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த தொனியிலே அந்த வார்த்தைகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இரண்டாவதாக, they recognize that God created everything. எல்லாவற்றையும் படைத்தவர் அவர்தான் என்பதை அவர்கள் சொல்லி ஜெபிக்கிற ஒரு காரியமாய் நீங்கள் பார்க்க முடியும். 24 வசனத்துடைய துவக்கத்திலேயே நீங்கள் அதை பார்க்க முடியும். எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தாவே என்று சொல்லி அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். எல்லாவற்றையும் நீர் படைத்திருக்கிறீர், உங்களுடைய படைப்பின் கிரிகள் தான் எல்லாம் என்பதை அவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். மூன்றாவதாக, they recognize that God knows all. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் என்பதை அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். நம்முடைய ஜெபத்திலே இந்த 3 காரியங்கள் இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்கள் என்ன? எல்லா காரியங்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, கர்த்தருடைய சத்தத்தை முழங்க பண்ணினார். கர்த்தர் அவருடைய வல்லமையான காரியங்களை பூமியில நிகழ்த்தினார்.
என்றெல்லாம் வாசித்தாலும் செய்தது ஆண்டவர். அவரை மிஞ்சின சம்பவங்கள் உலகத்தில் எதுவும் இல்லை. அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. நாம் இருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய எல்லா இயக்கமும் இருக்கிறது. நம்முடைய ஜெபத்திலே நாம் செய்ய வருகிற போது ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்கிறது என்கிற அந்த சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர் படித்தவர். அவருடைய படிப்பு நான் ஏதோ எனக்கு முன்பாக இருக்கிற சகலமும் அவராலே படிக்கப்பட்டது. எனக்கு எதிராக இருப்பவர்கள் அந்த ஆண்டவராலே படிக்கப்பட்டவர்கள். எல்லாமே அவருடைய படிப்புகளாக இருக்கிற போது அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நான் ஜெபிக்கிற தேவன். இந்த சிந்தனை. மூன்றாவதாக, என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். என்னை தெரியும், எனக்கு எதிராக இருப்பவர்களை தெரியும், எனக்கு எதிரான சூழ்நிலை அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இந்த சிந்தைகள் அவருடைய ஜெபத்தில் இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய ஜெபங்களிலும் இது இருக்குமானால் அது எத்தனை சரியாக இருக்கும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக, they responded by referring the scriptures. அவர்கள் எப்படி அதை எதிர்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிற போது, கடந்த காலத்திலே ஆண்டவர் செய்த காரியங்களை நினைவுபடுத்துகிறது மூலமாய் அவர்கள் மோசே தாவீதின் மூலமாய் உரைத்த ஒரு காரியத்தை அங்கு சொல்கிறார்கள். மேசியாகிய கிறிஸ்து இயேசுவானவருக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி தீர்க்கதரிசிகள் சொன்னதை அங்கு சொல்லி, அப்படியாக நடக்கும் என்பதை நிறைவேறுதலாக நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே என்ன சொல்லி, இப்பொழுது தங்களுக்கு நடக்கிற இந்த காரியத்திலே ஆண்டுடைய உதவி வேண்டும் என்று சொல்லுகிற ரீதியில் அந்த ஜெபமானது செய்யப்படுகிறது. There is a medicine for our worries. நம்முடைய பிரச்சனைகளுக்கு, நம்முடைய சங்கடங்களுக்கு, நம்முடைய போராட்டங்களுக்கு வேதம் வைத்திருக்கிறதான ஒரு தீர்வு என்னன்னு சொன்னா வேதம் தான். கடந்த காலத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி படித்து பார்த்தால் அந்த தீர்வுக்கான காரியமாக தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்ல நமக்கு தெரியும். You will walk with Moses crossing the Red Sea. மோசையோடு கூட அந்த சிவந்த சமுத்திரத்தை நீங்கள் கடந்து போகிற அனுபவத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அதை செய்தவர் நமக்கு செய்ய மாட்டாரா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறுவதராக இருக்கிற தேவன் அல்லவா? மோசைக்கு சொன்னதை உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி யோசுவாவுக்கு சொன்னது போல அதே வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிற அந்த காரியங்களை நாம் நினைத்துக் கொள்வோம். கடந்த காலங்களிலே ஆண்டவரை தேடின பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே நீரே எல்லாம் என்று சொல்லி வேண்டிக் கொண்ட பிள்ளைகளுக்கு, பிரச்சனைகள் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரிடத்திலே தங்களை ஒப்படைத்த பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்தார் என்பதாக நாங்கள் வாசித்து பார்த்தோமானால் நமக்கு அதை செய்யக்கூடிய தேவனாக அவர் இன்றைக்கும் இருக்கிறார் என்பதாக நமக்கு தெரிய வருகிற போது அது எத்தனை பெரிய ஒரு திடப்படுதலை நமக்கு கொடுக்கும். ஆக அந்த ஜெபத்திலே அந்த காரியங்கள் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். மூன்றாவதாக, the church responded by their boldness to preach the word of God. அவங்க என்ன கேட்கிறாங்க? எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு உத்தரவு வந்து இருக்கிறது, எங்களுக்கு புகலிடம் தாரும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுங்கள் ஆண்டவரே என்றெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை. தப்பித்துக் கொள்ள வழிதாரும் என்று சொல்லி அவர்கள் கேட்கவில்லை. மாறாக உம்முடைய வசனத்தை தைரியமாய் சொல்ல வேண்டும், அந்த தைரியத்தை எனக்கு தாருங்கள் ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். சர்ச்சு பிரச்சனையின் மத்தியிலே அதை எப்படி எதிர்கொண்டதுன்னு சொல்லி பார்க்கிற போது நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை தைரியமாய் சொல்லப்பட வேண்டும் என்கிற அந்த நிலையை சபை எடுக்கிறது. அது கர்த்தருடைய வேலை. எந்த நிலை வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகள், இந்த உலகத்தினுடைய ரட்சிப்புக்கான அந்த செய்திகள், இந்த உலகத்தை மீட்க வந்த தேவனுடைய அந்த பிரயாசத்தினுடைய அந்த நற்செய்தி எங்கெல்லாம் கொண்டு செல்லப்பட வேண்டுமோ அதை கொண்டு செல்ல வேண்டியவர்கள் நாங்கள். அதை செய்வதற்கான பலன் வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லுகிறேன்.
ஒரு ரெஸ்பான்ஸ் அங்க இருக்குதை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இது தேவனுடைய சபையினுடைய ஒரு ஒரு நிலைப்பாடா இருந்தால், இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் எப்படி, how God responded, எப்படி ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு உத்தரவு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால், வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேவன் அவர்கள் மீது அனுப்பினார், அந்த இடம் அசைந்தது என்பதாக அங்கு போடப்பட்டிருக்கும். அந்த அசைந்தது என்கிற ஒரு வார்த்தையிலே, was it a physical shaking or a spiritual shaking அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிற பதில் போத். நிஜமாகவே அந்த இடம் அசைந்தது. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரியதாக பலன் கொள்ளுகிற ஒரு பெரிய ஒரு சத்துவமானது அந்த தேவ ஜனங்களுக்குள்ளே கடந்து வரும்படியான ஒரு அசைவு அங்கு ஏற்பட்டது, ஆவியனுடைய வருகையின் மூலமாக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் அங்கு வந்தபோது அந்த இடம் அசைந்தது. தேவ வல்லமை இறங்குகிற போது என்ன நடக்கும்போது நடந்தது. அது என்ன நடந்தது, ஏது நடந்தது சொல்லுகிற கேள்வி நமக்கு தேவையில்லை. என்னை பொறுத்தவரையில் ஆண்டுடைய வல்லமை நாம் குறைத்தோ அல்லது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வல்லமை எந்த அளவுக்கு வெளிப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு வெளிப்படட்டும் என்று சொல்லி நாம் அந்த வல்லமையின் விரியத்தோட நாம் இணைந்து போவது நமக்கு நல்ல காரியம். ஆக அந்த இடம் அசைந்தது. தேவன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களை நிரப்பினார் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி யார்? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதாக பவுலர் சொல்லுகிறார். பயமுள்ள ஆவி அல்ல. அப்படியானால் தேவ ஆவியை பெறுகிற ஒருவன் பயப்படுகிறவனாக இருக்க மாட்டான். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, யாரெல்லாம் பரலோகத்திற்கு போக மாட்டார்கள் என்பதான ஒரு லிஸ்ட் அங்கு வருகிறது. அதிலே பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் என்று சொல்லி போகிறதை நீங்க பார்க்க முடியும். They will not have fear. பயம் இருப்பவர்கள் அவர்கள் அவிசுவாசிகள். இந்த உலகம் அவராலே படைக்கப்பட்டது. இந்த உலகத்தினுடைய சகலவற்றையும் இயக்குகிறவர் என்னுடைய ஆண்டவர். என்னுடைய வாழ்வை விசாரிக்கிறவராக என் தேவன் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார் என்று நம்ப தயங்குகிறவர்கள், நம்ப தப்பிப்போனவர்கள் பயப்படுவார்கள். ஆக அவர்களுக்குள்ளே தேவையான அந்த தைரியத்தை கொடுப்பதற்காக தேவன் அவர்களை பலப்படுத்துவதற்கான ஆவியானவர் இங்கு கொடுத்தார் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் பலமுறை சொல்லி இருக்கிற ஒரு காரியம், திரும்ப சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் தூண்டப்படுகிற ஒரு காரியம். தேவனுடைய சபையானது ஆவியானவருடைய அசைவாடுதலுக்காக, தேவ ஆவியானவருடைய நிரப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலும் சபையாகவும் தேவ வல்லமை நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டிய காரியம் நமக்கு இருக்கிறது. ஏன் இந்த அளவுக்கு ஆவியானவருடைய துணை தேவையாக நாம் உணரப்பட வேண்டும் சொன்னால், என்னாலே எல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது என்பதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். Apart from me you can do nothing என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவ ஆவியானவர் மாத்திரமே நம்மை புதுப்பிக்க முடியும், நம்மை பலப்படுத்த முடியும், நம்மை இயங்க செய்ய முடியும். அவர் நமக்குள்ளே கிரியை நடப்பித்து கொண்டிருந்தால் ஒழிய இந்த மனிதன் மாறப்போவதில்லை. எத்தியோப்பியன் தன் தோலையும் ஒட்டகச்சிவிங்கி தன் புள்ளிகளை மாற்றிக் கொடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்ய கொடுமல்லவா என்று சொல்லி எரேமியாவிலே வாசிக்கிறோம் இல்லையா? முடியும், ஆவியானவராலே முடியும். எத்தனை பெரிய பொல்லாப்புகள் செய்த மனிதனாக நாம் சவுலாகிய பவுலை பார்க்கிறோம். அவன் மாறினானே, எத்தனை சரித்திர சம்பவங்கள்.
எத்தனை பெரிய கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், மிக மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தேவனாலே தொடப்பட்டு மாறின சம்பவங்களை நாம் சங்கதிகளாக கேட்டிருக்கிறோம், சாட்சிகளாக கேட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாக நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவராலே முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்முடைய சொந்த வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய குடும்பத்தில் யாரே ஒருவர் மாற வேண்டும், அவர்களுக்குள்ளே மாற்றம் தேவை என்று சொல்லி நினைக்கிற நபராக இருந்தாலும் சரி, அல்லது யாரோ ஒருவருக்காக அவருடைய மாற்றங்களுக்காக நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் சொன்னால் ஜெபியுங்கள். ஆவியானவர் அவள் மீது பொழியப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அவரால் கூட அது காரியம் ஒன்றுமில்லை. இந்த கரைப்பட்ட அழுக்கு மிகுந்ததான இந்த இருதயத்தை சுத்தம் பண்ண அவர் ஒருவரால் தான் முடியும். எண்ணங்கள் எல்லாம் தூய்மையா இருக்கிறதே, இதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் தூய்மையா இருக்கிறதே, அது என்னைக்கு சுத்தமாவது? எண்ணங்களிலே பெருமை நிரம்பி இருக்கிறதே, பொறாமை மிகுந்து இருக்கிறதே, கோபம் மிகுந்து இருக்கிறதே, வைராக்கியம் தீவிரமாக இருக்கிறதே, சண்டைகள் காணப்படுகிறதே, இந்த உலகத்துக்கு அடுத்து விருப்பங்கள் அதிகமாக இருக்கிறதே, மாற முடியாதே என்று சொல்லி தவித்திருக்கிற பிழைக்கிறேன்னு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். Ask for the Holy Spirit. Pray for him. Pray for the Holy Spirit to be poured upon you. ஆவியானவர்கள் மீது ஊற்றப்படும்படியாக ஊக்கமாய் ஜெபியுங்கள், ஊக்கமாய் ஜெபியுங்கள். நீங்கள் மாறுகிறதை, தேவன் உங்களை மாற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்குள்ளே பலத்த கிரிகளை செய்ய அவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். லூக்கா 11 வாசிக்கிறோம். ஒரு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொருளாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது தன்னத்திலே கேட்பவருக்கு அவர் பரிசுத்தாவி கொடுக்க எவ்வளவு ஆயத்தமா இருக்கிற என்று சொல்லி எது சொல்லுகிறது. அவருடைய உதவி இல்லாமல் நம்மளால் முடியாது என்பதனாலே பரலோகம் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் தரப்படும். கேட்போம். எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவரை என் மீது ஊற்றும் ஆண்டவரே, ஆவியானவர் எனக்கு தாரும் ஆண்டவரே, என்னை மாற்றக்கூடியவரை நான் உம்மிடத்திலே கேட்கிறேன் என்று சொல்லி ஜெபத்திலே கேட்டிருப்போம். ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த 9 குணங்கள் நமக்குள்ளே வாழ்வை அலங்கரிக்குமானால் அந்த அலங்கரிப்பு கிறிஸ்துவுடைய சாயலை கொடுக்கிற ஒரு அலங்கரிப்பா இருக்கும். அதுதானே நம்முடைய இலக்கு. அதை கொடுக்கிறவர் அவராய் இருக்கிற போது நாம் ஏன் கேட்டு பெறக்கூடாது? அதை கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். கேட்பதற்கான பிரயாசம் நம்மிடத்தில் இருக்குமானால் is waiting for our prayers to be heard. நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு அவர் காத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அதை தந்திடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவரை அன்றைக்கு தேவன் அவர் சபைக்கு தந்தார். சபைக்கு தந்தார். என்ன ஒரு காரியங்கள் அந்த சபையில் நடக்க வேண்டுமோ, அவர்கள் எதற்காக வேண்டிக் கொண்டார்களோ அதை கொடுக்கக்கூடியவரை தேவன் அங்கு கொடுத்தார். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம் இல்லையா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சியில இருப்பீர்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தை பலப்படுத்துகிற ஆவியானவர். மறுதலித்த பேதுருவை பலப்படுத்தி 3000 பேருக்கு பிரசங்கம் பண்ண வைத்த அந்த ஆவியானவர், ஓடி ஒளிந்து ஆண்டவரை தூரமே பின்பற்றும்படியாய் தங்களை மறைத்துக் கொண்ட அந்த சீடர்களை ஆண்டவருக்காக மறிக்க போ நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் என்று சொல்லி புறப்பட செய்த அந்த ஆவியானவர், இந்த சரித்திர கால நெடுகிலும் சபை சரித்திரத்தின் நெடுகிலும் இந்த தேவனுடைய திருச்சபை நடத்தி வந்த அந்த ஆவியானவர், மகத்தான அற்புதங்களை செய்தவர், மகத்தான மாற்றங்களை கொண்டு வந்தவர், மகத்தான ஊழியங்களை நடப்பித்துக் கொடுத்தவர், லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தேவ ஜனங்கள் தேவனுடைய பாதத்திலே கொண்டு வரும்படியாய் அழைத்து வந்த தேவன் நமக்கு சொந்தமாய் இருந்தால், நமக்குள்ளே வாசமாய் இருந்தால் அது எத்தனை ஒரு பெரிய காரியம். செவிகள் எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவரை தாரும் அப்பா என்று சொல்லி செவிகள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மாறுதலுக்காகத்தானே காத்திருக்கிறோம்.
இரண்டாவது காரியம், how God responded. அந்த வசனத்துடைய பின்பகுதியை பார்த்தீர்கள் சொன்னால், அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடியும். தேவ வசனத்தை அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள். ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்தினார், தைரியமாய் போய் பேசினார்கள். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், சிதறி போனவர்கள் எங்கும் இருந்து தேவவசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்பதாக வேதம் சொல்கிறது. உயிருக்கு ஆபத்து வந்த நிலையிலே, எருசலேமிலே வாழ முடியாத நிலையிலே, அந்த ஊரை விட்டு சிதறி போகும்படியாய், ஊரை விட்டு ஓடி போகிறவர்களாய் போன அந்த ஜனங்கள் போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்வதற்கு அவர்கள் தவறவில்லை. The reason, because of the power packing. ஆவியானவர் அவர்கள் மத்தியில் இருந்தார். அந்த வல்லமை அவர்களை பேச வைத்தது. அந்த வல்லமை அவர்களை பேச வைத்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் இங்கு வாசிக்கிற எல்லா செயல்களிலும் தேவனுடைய ஊழியக்காரருடைய வல்லமையான அந்த ஊழியத்தினுடைய பின்பலம் தேவ ஆவியினர். பவுலர் அத்தனை வல்லமையான ஒரு பிரசங்கியாய், அத்தனை வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் செயல்பட்டதற்கு காரணம் ஆவியினர் கூட இருந்தார் என்பதுதான் காரணம். அந்த வல்லமை அந்த நாளிலே தேவன் தந்த மாத்திரத்திலே தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லும்படிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் புறப்பட்டு போனார்கள் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ரோம் மார்க் புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்திலே 16 கடைசி 10 புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரிகளை நடப்பித்து தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்பதாக வேதம் சொல்லும். ஆண்டவர் புறப்பட்டு போக சொன்னார். போனவர்கள் ஆவியானவரை அந்த பெந்தேகோஸ்து நாளில் பெற்றுக்கொண்டு போனவர்கள் கர்த்தருடைய வேலையா இருந்தபோது கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரி நடப்பித்தார் என்பதாக வேதம் சொல்கிறத பார்க்க முடியும். அந்த வல்லமையை தேவன் கொடுத்தார். இன்றைக்கு நாம் நிறைய தயக்கத்தோடு தான் பணி செய்கிறோம். எங்காவது ஆண்டுடைய வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் அவர்கள் என்ன சொல்வார்களோ, ஏது சொல்வார்களோ என்கிற தயக்கம் நமக்கு இருக்கிறது. ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தால் பல்வேறு தயக்கங்கள், பல்வேறு யோசனைகள். We mostly rely on our plans and strategies, not on the power of God. ஒட்டுமொத்தமாக நான் மறுக்க பேசவில்லை, மாறாக பெரும்பாலும் நடக்கிற காரியங்கள் தேவ வல்லமை அவர்களுக்கு தரப்பட்டதுனாலே அந்த நாளின் ஆரம்பகால விசுவாச பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாக மாறினார்கள். மூன்றாவது காரியம், God responded by giving them oneness in their heart. வாசிப்பாருங்க 32 வசனத்தை. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக, ஒரே இருதயத்தாராக அவர்கள் காணப்பட்டார்கள் என்பதாக வேதம் சொல்லுவது பார்க்க முடியும். ஒன்னஸ் என்பதை நான் அழகாய் சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் புத்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன், அவை எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் ஒருவர். நாம் ஒருவராய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். தீல்மொழி சொல்கிறார், நாம் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் என்று 2 காரியத்தை சொல்கிறார். பை பீயிங் ஃப்ரோசன் டுகெதர், அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக உறைந்து விடுவது. இரண்டாவதாக பை பீயிங் மெல்டிங் டுகெதர், எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக உருகி போவது. இந்த 2 காரியத்தின் அடிப்படையிலே நாம் ஒன்றாக இருக்கலாம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், the Christian need today is a brotherly love. சகோதர அன்பு. அந்த சகோதர அன்பிலே நாம் ஒருமனப்பட்டு கட்டப்படுகிற போது the church can expect the power from above. ஒன்றாக இருந்து தேவ சமூகத்தில் இருந்தோமானால் பரலோகத்திலிருந்து வல்லமை இறங்குவதை நாம் பார்க்க முடியும் என்பதாக அவர் சொல்லுகிறார். அதுதானே நடந்தது அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில். அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தபோது தேவன் தம்முடைய ஆவியானவரை அனுப்பினார் என்பதாக. இந்த கடைசி காலத்திலே மீதமான சபை 3 தூதுகளை கொடுக்க வேண்டிய சபை, அது இப்படியான வெளிச்சத்தோடு இந்த உலகத்திற்கு
சத்தியத்தை ஏண்டிக் கொள்ள வேண்டிய சபை வல்லமையா இருந்தால் தானே முடியும். அந்த வல்லமை பரலோகத்திலிருந்து தானே வர முடியும். தனிப்பட்ட நபர்களாக நமக்குள்ளே உள்ள சொந்த பலன், சொந்த திறன், ஞானம், புத்தி, அறிவு, படிப்பு, பணம் ஒன்றுக்கு உதவாது. பரலோகம் நம்மை இணைக்க வேண்டும், பரலோகம் நம்மை பலப்படுத்த வேண்டும். அந்த பரலோகத்தினுடைய வல்லமை கொண்டு இந்த உலகத்தில் அவருடைய சபை வேலை முடிக்க வேண்டும். இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 33வது வசனம், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்பதாக வேதம் சொல்லுகிறது. நெருக்கத்துக்கு ஆளான சபை, ஆண்டவரே, எல்லாம் படைத்தவரே, எல்லாம் அறிந்தவரே, கடந்த காலங்களிலே உடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பலத்த காரியங்களை செய்தவரே, இந்த நாட்களிலே அடியார்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்தை நினைத்து பார்த்து உடைய வார்த்தை சொல்லும்படியான அந்த தைரியத்தை எங்களுக்கு தாரும் என்று அவர்கள் வேண்டினார்கள். அந்த வேண்டுதலுக்கு கர்த்தர் கொடுத்த பதில் அவர்களை பலப்படுத்துகிற ஆவியானவரை தந்தார். அவர்கள் பலன் கொண்டார்கள், ஒரு மனதை தந்தார். அந்த ஒரு மனதுதான் அவர்களை வல்லமை பெற செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு மனதை தந்தார். அந்த ஒரு மனது வெறும் பேச்சிலே மாத்திரமல்ல, இட் வாஸ் பினான்சியல் மேட்டர் ஆல்சோ. எல்லாரும் ஒருமித்து தங்களுடைய எல்லாவற்றையும் எல்லாரும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து யாருக்கும் குறையில்லாதபடிக்கு பார்த்துக் கொள்கிற அளவுக்கு ஒருமைப்பாடு, ஒரே இதயத்தார், ஒரே மனதுடையவர். அந்த பலன் வல்லமையாய் தேவனுடைய சத்தியத்தை சாட்சி கொடுக்கும்படியாய் தேவனால் பலப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மீது பூரணமான கிருபை உண்டாயிருந்தது என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சபையாய் நம்முடைய சபை எதிர்காலத்தில் இயங்குவதற்கான கிருபையை தேவன் தர வேண்டும். ஆண்டவரின் பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஜெபித்து காத்திருப்போம். நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லி காத்திருப்போம். எதிர்காலத்தில் இந்த சபை உயிரோட்டமுள்ள ஒரு சபையாக கர்த்தருடைய வேலையை செய்து முடிப்பதற்கு துடிப்புடன் இருக்க போகிற ஒரு சபையாக, ஒருவர் பாக்கி இல்லாமல் அத்தனை பேரும் கர்த்தருடைய வேலையிலே இணைந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சபையாக நாம் இயங்கிட தேவன் நமக்கு அருள் தருவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே என்னுடைய அன்பு சபை குடும்பத்தாரை நான் வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய இறக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய பாதுகாப்பின் கரமானது எங்களை சூழ இருந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்கள் நீ எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரு ஆபத்துக்குரியதாக இருக்கிற நிலையில நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிற போது இதோ ஒரு நல்ல செய்தி நாங்கள் கேட்டோம் அப்பா. அந்த நாளின் சபை ஆபத்து எதிர்கொண்ட போது அவள் ஜெபித்து தேவசமத்திலே பலன் கொண்டார்கள். கர்த்தருடைய தயவர்களுக்கு உண்டாயிருந்தது என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அதே செயலை செய்திருக்க கர்த்தர் எங்களை ஒருமிக்க பண்ணும். உடைய வல்லமையினால் எங்களை தரிப்பியும் உடைய கிருபையை எங்கள் மீது பூரணமாய் உண்டாயிருக்க பண்ணும். உம்முடையவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளத்தோடு இந்த உலகத்திலே எங்களுடைய மீதமான வாழ்க்கை கழித்து எங்கள் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் மகிமையின் கர்த்தர் திரும்ப வருகிற நாளிலே எங்கள் அன்பு தேவனை தரிசிக்கும் அந்த பெரிய பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தல்வராக. அன்பு ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை தகப்பனே, ஆமீன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரின், என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரின், அவர் செய்த சகல உபகாரங்களை மறுவாதே. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ தயவு, தேவ கிருபை, தேவ சமாதானம் நம் அனைவர் மீதும் இன்றும் என்று சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமீன்.